கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனம் படிப்போம். The book of Hebrews chapter 10 verse 37 and 38. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். Now yet a little while, and he that shall come will come and will not tarry. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், Now the just shall live by faith. பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். But if any man draw back, my soul shall have no pleasure in him. நாமோ கெட்டு போக பின்வாங்குவர்களா இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். But we are not them who draw back into perdition, but of them that believe to the saving of the soul. பரிசுத்த பவுல் இங்கே ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை சொல்லுகிறார். St. Paul gives a very important truth here. அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே தன்னுடைய மணவாட்டியை சேர்க்கும்படியாக சீக்கிரமாய் வரப்போகிறார். Jesus Christ is going to appear in midair to gather his bride to himself. அதுல யாரெல்லாம் தங்களுடைய ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுகிறார்களோ அவர்கள்தான் அவரை சந்திக்க ஆயத்தமாக்கப்படுகிறார்கள். And those who put their faith in him and believe in him, they will be able to meet him in midair. ஆனால் மற்றொரு கூட்டத்தாரோ, But on the other hand, கெட்டு போக பின்வாங்குவர்களா இருக்கிறார்கள். there is a group of people who draw back into perdition. ஒரு கூட்டத்தார் முன்னேறி போகிறார்கள், மற்றொரு கூட்டத்தார் பின்னோக்கி போகிறார்கள். One group of people, they are progressing, going forward. Another group of people is drawing back. ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் முன்னேறி போகிறவர்கள் அவர் மணவாளன் இயேசு வரும்போது அவருடைய எக்கால சத்தம் கேட்கும்போது கண்ணிமைக்கு நேரத்தில் மறுரூபமாக்கப்பட்டு அந்த நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். The group of people, the righteous who believe for the saving of the soul, they will progress and they will be transformed at the twinkling of an eye. ஆனால் கெட்டு போக பின்வாங்குவர்களாய் இருக்கிறவர்களோ அவர்கள் கைவிடப்பட்டு போகிறார்கள். But those who draw back into perdition, they are going to be left behind. 38 39 வசனத்துல இந்த ரெண்டு கூட்டத்தாரை குறித்து படிக்கிறோம். Verse 38 and 39, we read about two different groups of people. கெட்டு போக பின்வாங்குகிறவர்கள் அவர்கள் ஒரு கூட்டத்தார். There is a group of people who draw back unto perdition. மற்றொரு கூட்டத்தார் ஆத்துமா ஈடேற விசுவாசித்து முன்னேறி செல்லுகிறவர்கள். And there is another group of people who believe for the saving of the soul. ஹalleluya. ஆவிக்குரிய ஜீவிதத்துல நாம் முன்னேறி செல்லுகிறோமா இல்லாவிட்டால் பின்னோக்கி போகிறோமா? Are we progressing in our spiritual life or are we drawing back and backsliding? நம்முடைய ஆத்துமா ஈடேற விசுவாசித்து நாம் முன்னேறி செல்லுகிறோமா இல்லாவிட்டால் கெட்டு போகும்படியாக பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோமா? Are we believing for the salvation of our soul and progressing in our spiritual life, or rather are we drawing towards perdition because of our unbelief? இன்றைய செய்தியின் தலைப்பு கெட்டு போக பின்வாங்குகிறவர்கள் இல்லாவிட்டால் பின்மாற்றமான ஜீவியம் எதனால் வருகிறது, பின்மாற்றத்தினுடைய அனுபவங்களை குறித்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். The heading of today's message is those who draw into perdition, or rather the characteristics of a person who is a backslider. பின்மாற்றம் ஏன் வருகிறது? Why does backsliding come in a person's life? கெட்டு போக பின்வாங்குகிறவர்கள், those who draw back into perdition. இன்றைய செய்தி முழுவதும் இந்த பின்மாற்றத்தை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Today the entire message is going to revolve around the experience of backsliding. இதை மூன்று கண்ணோட்டத்தில் சொல்லுகிறேன். I like to mention this in three different angles. முதலாவது, first, பின்மாற்றக்காரர்கள் யார், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? who are the backsliders and what is their life? இரண்டாவது கண்ணோட்டம், second angle, பின்மாற்றம் வரும்போது என்ன சம்பவிக்கிறது? when backsliding comes in a person's life, what happens? மூன்றாவது, thirdly, பின்மாற்றத்தை ஜெயிப்பது எப்படி? how to overcome backsliding in one's life. ஹalleluya. இந்த சபையில இன்னைக்கு 400 பேர் இருக்கிறாங்கன்னா இதுல சிலர் பின்மாற்றமான ஜீவியத்தில் இருக்கிறதை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். Today in the church, let's say for example there are 400 people here. The Spirit of God is revealing to me that there is few who are in backslidden state. ஆனால் தேவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? But you know what is the
purpose of God. ஒருவராவது கெட்டு போவது, பின்வாங்கி போவது, நரகத்துக்கு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. It is not the will of God that any man should perish, but rather and no man should enter into hell. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். The Lord is exceeding merciful and long suffering, so that all men should be saved and no man should waste his life. இங்கே உட்கார்ந்து இருக்கிறதான ஒருவராவது கெட்டு போய் பின்மாற்றத்துக்குள்ள போய் நரகத்துக்கு போவது தேவனுடைய நோக்கம் அல்ல, சித்தம் அல்ல, திட்டம் அல்ல. It is not the will of God, the plan of God, or the desire of God that any one of you should backslide and waste one's life. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். He is long suffering so that all men should repent and enter into salvation. இங்க இருக்கிறதான எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். Every single one here should repent. ஒருவரும் நரகத்துக்கு போவது தேவ சித்தம் அல்ல. No, it is not the desire of God that anyone should enter into hell. கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்து கால் வைத்த ஒவ்வொரு ஆத்மாவும் பரலோகத்துக்கு தான் சொந்தமாக வேண்டும். Every single soul that stepped into the church should enter into the gates of heaven. இந்த விசுவாச வீட்டுக்குள்ள வந்து இந்த ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களோட வந்து நீ ஆராதிக்கிற ஒரு நபராய் இருந்தால் உன்னை குறித்த தேவனுடைய நோக்கம் நீ கெட்டு போய் பின்மாற்றத்துக்குள்ள போவதல்ல, நீ ஆத்துமா ஈடேற விசுவாசித்து அந்த பரலோகத்தை நீ சொந்தமாக்கி உனக்கு ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். If you are indeed a man of God who has entered into this church, it is the will of God that you should enter into life eternal and be with him in eternity. இப்பொழுது முதலாவது கண்ணோட்டத்தில் நாம் பார்ப்போம். Let us consider the first angle now. பின்மாற்றக்காரர்கள் யார், எப்படி இருக்கிறார்கள்? Who are the backsliders and what sort of life do they live? எப்படி பின்மாற்றக்காரர்கள் என்று கண்டுபிடிப்பது? How do you understand or how do you test if they are backsliders? பின்மாற்றக்காரர்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு அடையாளம் நீதிமொழிகள் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. One of the signs of a backslider is mentioned in the book of Proverbs. 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிங்க. Chapter 16 verse 14. 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜாவின் கோபம் 14 பின்வாங்கும் இருதயமுள்ளவன் தன் வழிகளிலேயும் நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் திருப்தி அடைவான். பின்வாங்கும் இருதயமுள்ளவன் தன் வழிகளிலே அவன் திருப்தியாயிருக்கிறான். A backslider in heart shall be filled with his own ways. நல்ல மனுஷன் தன்னில் தான் திருப்தியா இருக்கிறான், ஆனால் பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன்னுடைய வழிகளிலே திருப்தியா இருக்கிறான். A good man shall be satisfied from himself, but the backslider in heart shall be filled with his own ways. அப்ப எப்படி நம்ம பின்மாற்றக்காரங்களை கண்டுபிடிக்கலாம்னா, how can you know that a person is a backslider? ஆவிக்குரிய ஜீவியத்திலே தங்களுடைய வழிகளிலே ஒரு திருப்தியா இருப்பாங்க. They will always be satisfied in their spiritual life by their own ways. உதாரணத்துக்கு அவங்க ஜெப ஜீவியத்திலே எடுத்துக்கொண்டீங்கன்னா நான் ஜெபிச்சதெல்லாம் போதும் அப்படி சொல்வாங்க. For example, when you consider their prayer life, they will say, it is sufficient for me to pray so much. நான் பைபிள் படிச்சது போதும். Whatever Bible reading I've done is enough. நான் இவ்வளவு தூரம் கூட்டங்களுக்கு போறது போதும். Oh, I've come to so many meetings, that is enough. 10 மணிக்கு கூட்டத்துக்கு போறேன், அது போதும். I'm coming to the meeting at 10 a.m., that is enough. நான் உபவாசம் எடுத்தது போதும். It is enough for me to fast so much. நான் முழங்கால்ல ஜெபிக்கிறது போதும். This much of kneeling down and prayer is enough. கொடுக்கிற காணிக்கை போதும். All the tithe that I give is enough. கர்த்தருக்காக பாடுபட்டது போதும். All the suffering I do for God is enough. தங்களுடைய வாழ்க்கையில யார் திருப்தியா இருக்கிறார்களோ, ஆவிக்குரிய ஜீவியத்திலே திருப்தியா இருக்கிறார்களோ, அவர்கள் தான் பின்மாற்றக்காரர்கள். Those who are satisfied of their own ways in their spiritual life, they are the backsliders. ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வழிகளிலே திருப்தியா இருந்தால் அவன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே பின்மாற்றமான நிலவரத்தில் இருக்கிறான். If a child of God is satisfied in his own life and the way that he's lived in his spiritual life, then he is backslidden in the spiritual race. இன்னைக்கு பாருங்க, விசுவாசி நிறைய பேர் 10:30க்கு கூட்டத்துக்கு வராங்கன்னா அதே 10:30க்கு தான் தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. Let's say for example, certain believers come to the church at 10:30 a.m. and they continuously perennially make sure they make it at 10:30. அவங்கள போய் நீங்க 9 மணிக்கு வாங்கன்னு சொன்னீங்கன்னா, when you go to them and ask them to come at 9, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? you know what they will say? 10:30க்கு வர்றது போதும் பிரதர், ரொம்ப நேரம் உட்கார முடியாது, ஏதோ ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காருவோம், அது போதும். We can't sit in the meeting for a long time, so it is enough that we come at 10:30. பைபிள் படிங்கன்னு சொன்னா we ask them to read the word of God. ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் படிக்க முடியும். நீங்க சொல்ற மாதிரி 5 அதிகாரம் 10 அதிகாரம் படிக்க முடியாது. See, we cannot read 5 chapters like you say. For the sake of reading, we will read 1 or 2 chapters. காலையில ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம், நைட் படுக்கும்போது ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். நீங்க சொல்ற மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் எங்களால ஜெபிக்க முடியாது. We will pray for 10 minutes in the morning and 10 minutes at night. We cannot pray for 1 hour and 2 hours like you say. ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு வாரத்துல ஒரு நாள் வர முடியும். சும்மா இடையில பைபிள் ஸ்டடி காத்துட்டோம்னா எங்களால வர முடியாது. Once in a week we can come for the Sunday morning meeting. You cannot expect us to come for all the intermediate meeting of the week. நாங்க நைட் படுக்கிறதே ரொம்ப லேட் ஆயிடுது. 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஜெபிக்க முடியாது. எங்களுக்கு இது போதும். காலையில 6 மணி
மணிக்கு எந்திரிச்சு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு நாங்க வேலையை செஞ்சுட்டே இருப்போம். It is very hard for us to wake up at 4 a.m. because we sleep very late at night. We will wake up when we wake up and then pray for 10 minutes and go about our business. தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மந்தமான நிலவரத்துல திருப்தியான நிலவரத்தில் இருக்கிறார்கள். அதற்கு தகுந்த சாக்கு போக்குகளையும் சொல்லிக்கொண்டு தங்களுடைய மனசாட்சியை மழுங்கடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்தான் பின்மாற்றக்காரர்கள். They are satisfied in their own condition, the status where they are in their spiritual life, and they are making sure their conscience is seared with a hot iron. இப்படிப்பட்ட பின்மாற்றக்காரர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? You know what these backsliders will do? அப்படியே கூட்டங்களுக்கு வர்றது குறைஞ்சு தேவ சமூகத்துக்கு வர்றது சபைகூடி வர்றதுக்கு குறைஞ்சு கடைசியில அப்படியே சபையின் ஐக்கியத்தை விட்டே போயிடுவாங்க. Coming for the meetings will diminish, and they will start coming late, and then slowly they will stop missing the meetings and finally be out of the church. இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். When you consider the children of Israel, அவர்கள் வனாந்தரத்தில் வந்த பிற்பாடு இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினார்களாம். after they came into the wilderness, their heart returned to Egypt. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும்போது Acts of the Apostle, அவர்கள் இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பினார்கள். we see that in their heart they returned to Egypt. இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பினார்கள். They turned to Egypt with the heart. 7 அதிகாரம் 39 வசனம் படிங்கள். Acts 7:39. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாய் இராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்கள். To whom our fathers would not obey, but thrust them வந்தது வனாந்தரம், இருதயமோ எகிப்து. In their hearts they turned back into the wilderness, into Egypt. இவர்கள் பின்மாற்றக்காரர்கள். They are the backsliders. ஆவிக்குரிய பிரகாரமா பின்மாற்றக்காரர்கள் என்றால், இப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமா நீங்க வனாந்தரத்துல வந்திருக்கிறீங்க. ஆனா விட்டு வந்த அந்த பாவ சந்தோஷம், அந்த எகிப்தில கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட வெங்காயம், கொம்மட்டி காய்கள், மச்சங்கள், கீரைகள் இதெல்லாம் நினைச்சுட்டே இருக்கிறது. அந்த பாவ சந்தோஷங்கள் விட்டு வந்ததான இந்த பழைய பாவ அனுபவங்கள் இதெல்லாம் நினைச்சுட்டே இருக்கிறது. வந்தது வனாந்தரம், ஆனால் இருதயமோ எகிப்து. You have escaped from Egypt, entered into the wilderness to reach Canaan, but still your heart is thinking after the cucumbers and the onions and the fish and the meat that you had in the land of Egypt. சில விசுவாசிய ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்நானம் பெற்றிருப்பாங்க, அபிஷேகம் பெற்றிருப்பாங்க. ஆனாலும் அவங்களுடைய இருதயத்துல இன்னும் விட்டு வந்த அந்த பழைய பாவ பழக்க வழக்கங்களை நினைச்சிட்டே இருப்பாங்க. Some believers, they would have been saved, taken water baptism, anointed with the Spirit of God, but still they would think back on the old life that they lived before their salvation. கர்த்தர் உங்களை நயங்காட்டி பட்சமா பேசி வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தது உண்மை. ஆனால் இந்த வனாந்தரத்துக்கு வந்த பிற்பாடும் கூட நீங்கள் பழைய பாவ வாழ்க்கை, அந்த எகிப்தின் அடிமைத்தன வாழ்க்கை, அங்க நீங்க அனுபவித்த பாவ சந்தோஷங்கள், அது உங்களுடைய இருதயத்துல போராடிட்டே இருக்குதா? அப்படி என்றால் நீங்கள் இருதயத்துல பின்மாற்றக்காரலா இருக்கிறீர்கள். It is true that the Lord has spoken affectionately with you, comfortably with you, consoling you and brought you into the wilderness, but still if your heart is turned back into Egypt, you are backslidden in your life. பைபிள் என்ன சொல்லிருக்கு தெரியுமா? You know what is written in the word of God? பின்மாற்றக்காரர் மேல ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டார். The Lord was not desirous of the backslider. ஒருவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேலின் ஆத்துமா பிரியமா இராது என்று கர்த்தர் சொல்கிறார். If any man shall draw back, my soul shall not have desire on him, says the word of God. ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிற ஒரு நபரா இருக்க வேண்டுமே ஒழிய கெட்டு போக பின்வாங்குற நபரா இருக்க கூடாது. அப்படி பின்வாங்கி போனால் கர்த்தருடைய ஆத்துமா உண்மையிலே பிரியமா இருக்காது. You have to be a person who is believing for the salvation of your soul, but rather if you are going into perdition, then your soul will draw back. அப்ப பின்மாற்றக்காரர்கள் என்றால் யார்? So who are the backsliders? திருப்தியான ஜீவியம் செய்கிறவர்கள். Those who live a satisfied spiritual life. எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் சரி, எவ்வளவு கடுமையான ஆண்டோடைய வார்த்தைகளையோ தீர்க்க தரிசனங்களையோ உபதேசங்களையோ பரிசுத்தவான்களுடைய எச்சரிப்பிலையோ கேட்டாலும் சரி, அம்மி கல்லு நகராது பாத்தீங்களா, அது மாதிரி அப்படியே நகரமான அப்படியே திருப்தியா தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல அப்படியே தான் இருப்பாங்க. No matter how much of message they hear, no matter how much of hard words that we preach to them or through the prophecy, they will still be stagnant in one place, like a grinder is sitting in one place. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ திருப்தியா இருந்தால் நீ பின்மாற்றக்காரனாய் தான் இருக்கிறாய். If you are satisfied in your spiritual life, then you are still a backslider. அப்ப பின்மாற்றக்காரர்களை கண்டுபிடிப்பதற்கு ஒரு அடையாளம், தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தங்களுடைய வழிகளில் அவள் திருப்தியா இருக்கிறார்கள், தங்களுக்கு இருக்கிற ஆவிக்குரிய அனுபவங்கள் போதும் என்று சொல்கிறார்கள்,
அதற்கு சாக்குப்போக்கும் சொல்கிறார்கள். The backsliders, they give excuses for their status of the spiritual life. They are satisfied with what they have. They don't think of moving forward. வனாந்தரத்தில் வந்த பிற்பாடும் கூட பழைய பாவ பழக்க வழக்கங்களை எண்ணங்களை இருதயங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். Even after coming into the wilderness, they still hold fast on to the things that they thought in the wilderness. இவர்களைத்தான் வேதம் பின்மாற்றக்காரர்கள் என்று சொல்கிறது. These are the ones who are referred to as backsliders in the word of God. புரிஞ்சா? Do you understand? இரண்டாவது கண்ணோட்டத்துல இந்த பின்மாற்றமா ஜீவித்தால் என்ன சம்பவிக்கும்? The second angle, what will happen if you continue in a backslidden state? இல்ல நான் இப்படி பின்மாற்றமா தான் ஜீவிப்பேன். Oh, I will still live a backslidden life. கவனமா கேளுங்க. நான் இப்படி பின்மாற்றமா தான் ஜீவிப்பேன். அப்படி நீங்க ஜீவிச்சீங்கன்னா என்ன நடக்கும்? If you say I will live a backslidden life, what will happen? யாரா கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை வெட்டி போறதுக்கு ஒருத்தன் வந்து நிப்பான். There will be a man who will be ready to slay you. எல்லாம் இப்ப எல்லாம் அரண்டு பாக்குறீங்க. All of you are stunned. அவன்தான் அமலேக். He is the Amalekite. நீ பின்மாற்றத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்தால், when you live in a life of backslidden state, உன்னை வெட்டி போறதுக்கு ஒருத்தன் வந்து நிக்கிறான். அவன்தான் அமலேக். There is a man who has come to slay you, and that is the Amalekite. வாசிங்கள் உபாகம புத்தகம், the book of Deuteronomy, 25ஆம் அதிகாரம், chapter 25, 17-18 படிங்க. 17-18. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற பலவீனரை எல்லாம், பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் இந்த அமலேக்கு வெட்டி போட்டான். And he smote the hindmost of thee, even all that were feeble and behind thee. பாளையத்தில் பின் வருகிற பலவீனர்கள், these are the weak and faint and weary who come at the backside of the camp. ஒரு கூட்ட ஜனங்கள் பாளையத்தில் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. There is one group of people who are going forward, pressing forward in the camp. எல்லா கூட்டங்களுக்கும் வந்துறாங்க. They come for all the meetings. நல்ல ஜெபம் பண்றாங்க. They pray well. நல்ல முழங்கால்னு ஆவியில் நிறையறாங்க. They are on the knees and they pray. நல்ல உபவாசம் எடுக்கறாங்க. They take fasting. பரிசுத்தவங்க என்ன சொன்னாலும் கீழ்ப்படிறாங்க. They obey to all that the servants of God say. நடத்துவாரங்களுடைய ஆலோசனைக்கு அப்படியே ஒப்பு கொடுக்கறாங்க. Give heed to the counsel of the servants of God. வசனங்களை குறிச்சு வச்சு அப்படியே ஜீவிக்க பிரயாசப்படுறாங்க. They note down all the messages and they live to strive to live like that. ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். There is a group of people who press forward in the camp. சபை கூடி வருதலை விட்டு விடுகிறதில்லை. They do not forsake the gathering together of the church. ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு காத்திருப்பு எதுவும் வரதில்லை. பாளையத்திலே முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். They will not leave one Bible study or one fasting prayer. They will go forward in the camp. ஆனா ஒரு சிலர் பாளையத்திலே பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. But there is a few people who come behind in the camp. அதான் பின்மாற்றக்காரர்கள், பலவீனர்கள். They are the backsliders and the weak and weary. சரியா ஜெபிக்க முடியல. They cannot pray. சரியா ஜெபம் பண்ண முடியல, பைபிள் படிக்க முடியல. They cannot pray properly or read the word of God. கூட்டங்களுக்கு மனப்பூர்வமா உற்சாகமா வர முடியல. Wholeheartedly and with all joy they cannot come for the meetings. ஆண்டவரை முழுசா நேசிக்க முடியல. They cannot love the Lord with all their heart. உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், உல்லாசங்கள், மோகங்கள், ஆசை இச்சைகள், சிற்றின்பங்கள் எல்லாம் அவங்களை போட்டு அமுக்குது. The love and the lust of the world, it is pressing them. வந்தது வனாந்தரம், இருதயமோ எகிப்தினால நிரம்பி இருக்கிறது. They've come into the wilderness but their heart is still thinking about Egypt. எல்லா கூட்டங்களுக்கு வர முடியறது இல்ல. They're not able to come for all the meetings. அப்படியே பாளையத்துல பேக்ல அப்படியே பின்னாடி பலவீனமா வந்துட்டே இருக்கீங்க. They are walking behind the camp in a very இந்த பலவீனர்களை எல்லாம் வெட்டி போடும்படியாக அமலேக்கு வந்து நிற்கிறார். The Amalekite has come in order to destroy all this weak and weary. இந்த அமலேக்கு யார்? Who is this Amalekite? இவனை குறித்து 4 காரியங்கள் சொல்லுகிறேன். 4 things I will mention about him. ஒன்று, இவன் தேவனுக்கு பயப்படாதவன். First of all, he was a man who did not fear God. இரண்டாவது, Secondly, இவன் வழி மறிக்கிறவன். he is the one who obstructs the way. மூன்றாவது, Thirdly, இவன் பாவி. he is a sinner. நான்காவது, Fourthly, இவன் சிங்காசனத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவன். he is the one who is warring against the throne of God. இந்த பைபிள்ல இவனை குறித்து 4 காரியங்கள் சொல்லி இருக்கிறது. 4 things are mentioned about him in the word of God. தேவனுக்கு பயப்படாதவன். First of all, he did not have the fear of God. உன்னை வழிமறித்து நிற்கிறவன். He is the one who obstructs the way. அவன் ஒரு பாவி. He is a sinner. நான்காவது, தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவன். Fourthly, he works against the throne of God. 4 வசனம் சொல்கிறேன். முதலாவது, அவன் தேவனுக்கு பயப்படாதவன். First of all, he feared not God. உபாகமம் 25:17. Deuteronomy 25:18. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து. அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து.
How he met thee by the way, and he feared not God. அமலேக் என்றால் அவன் தேவனுக்கு பயப்படவே மாட்டான். This Amalekite will never fear God. அவன் எப்போது உனக்கு எதிராக வருகிறவன். He was the one who always comes against you. உனக்கு எதிராளியாகிய பிசாசானவன் எப்போது உன்னை விழுங்கும்படியாக கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். Your adversary Satan, he is moving about as a roaring lion, seeking whom he may devour. அப்ப தேவனுக்கு பயப்படாத சுபாவத்தை உடையவன் தான் இந்த அமலேக்கு. So this Amalekite is a person who does not have any fear of God in him. இந்த அமலேக்கு உன்னை வெட்டி போட்டான்னா, if this Amalekite were to kill you, உனக்குள்ளே தேவ பயம் இல்லாம போய்டும். You will lose the fear of God in you. தேவ பயம் இல்லாம போறீங்க பாத்தீங்களா? அதுக்கெல்லாம் காரணம் அமலேக்கு உன்னை வெட்டி போட்டு விட்டான். See, you're losing the fear of God. The reason behind that is the Amalekite has slain you. ஆண்டவர் என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. அந்த தெய்வ பயம் இருந்துச்சுன்னா நீங்க 9 மணி ஆராதனைக்கு 10 மணிக்கு 10:30க்கு வருவீங்களா? The Lord is watching over me. So if you have that fear, will you be able to come at 10 or 10:30 for the 9 a.m. meeting? அந்த கேட் வாசல்ல இப்ப ஆண்டவர் நிக்கிறார். அப்படியே உருவின பட்டயத்தை கையில வச்சுக்கிட்டு அப்படியே வெண்ணங்கி தரிச்சு அந்த கேட் வாசல்ல நிக்கிறான்னு வெச்சுக்கங்க. Let's say for example the Lord is clothed in white robes, having a sword in his hand and waiting at the gate. கையில ஒரு உருவின பட்டயத்தோட நிக்கிறார். He has a drawn sword in his hand. அந்த கேட் வாசல்ல நிக்கிறார். He is standing at the gate. 10 மணிக்கு 10:30க்கு வருவீங்களா? Will you be able to come at 10 or 10:30? ஏன் அப்படி லேட்டா வர்றோம்? Why are we coming late? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. Because we don't have the fear of God in us. அமலேக்கு உன்னை வெட்டி போட்டுருக்கான். The Amalekite has slain you. காலேஜுக்கு ஆபீஸ்க்கு ஸ்கூலுக்கு 9 மணிக்கு கரெக்ட்டா போயிடுற. Now you were able to go for the college and the school at 9 a.m. உலகப்பிரகாரமான ஒரு மனுஷன் பிரின்சிபல் அவனுக்கு நீ பயப்படுற. உலகப்பிரகாரமான ஒரு மனுஷனுக்கு அந்த காலேஜ் பிரின்சிபலுக்கு அந்த காலேஜ்ல ஸ்கூல்ல உள்ள ஹெச்எம்க்கு பயந்து நடுங்கிட்டு கரெக்ட்டா போற. You are afraid of the worldly principle of man, HM, and you are going to school or college at the right time. இங்க ஒரு பையன் பேத்தம்ல தங்கி இருக்கிறான். டெய்லி ஸ்கூலுக்கு போறான். காலை 8 மணிக்கெல்லாம் போய்டுவான். நான் கேப்பேன், ஏன் தம்பி இவ்வளவு கரெக்ட்டா 8 மணிக்கெல்லாம் போயிரேன்? பிரதர் 10 நிமிஷம் லேட்டா போனா கூட வாத்தியார் குச்சி வெடிச்சு அடி வெளுத்துடுவார். He is leaving church at 8 a.m. so that he can go to the school at the right time. Even if he is late by 10 minutes, the teacher will smite him. அடிப்பாரா? சொல்லலாம். கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டா போனா வாத்தியார் குச்சி வச்சு அடிப்பாராம். If he is late by 5 or 10 minutes, immediately the teacher will smite him with a rod. உலகப்பிரகாரமா ஒரு மனுஷனுக்கு பயப்படுற. You are afraid of a worldly man. காணாத தெய்வம். But God whom you cannot see, invisible God. அந்த தெய்வத்துக்கு பயப்படுறியா? Are you fearing him? பயம் இல்ல. அதனால தான் துணிகரமா 10:30க்கு வர்ற. You don't have the fear of God. That is why you come at 10:30. ஆண்டவர் உடனே தண்டனை கொடுக்கறாரா? Is the Lord punishing you? ஆண்டவர் உடனே சிட்சை கொடுக்கிறது இல்ல. Lord does not punish immediately. அதனால தான் துணிகரமாக ஜீவிக்கிறீர்கள். Which is why you are living a அமலேக்கு உன்னை வெட்டி போட்டு விட்டான். நீ பின்மாற்றக்காரனா, நீ லேட்டா வரதுக்கு காரணம் தேவ பயமில்லாத அமலேக்கு உன்னை வெட்டி போட்டு விட்டான். Because you don't have the fear of God, the Amalekite has slain the fear of God in you. அமலேக்கு உன்னை வெட்டி போட்டபடினால தான் உனக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. Because the Amalekite has smitten you, you have lost the fear of God in your life. இரண்டாவது. Secondly, அமலேக்கு வழி மறிக்கிறவன். he is the one who obstructs the way. 1 சாமுவேல் புத்தகத்துல படிக்கும்போது In the book of 1 Samuel, 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்கள். chapter 15 verse 2. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கை. What Amalek did to Israel, how he laid wait for him in the way. நான் அதை மனதில் வைத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். The Lord says, I still remember that. சேனைகளின் கர்த்தர் அவர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர். The Lord of hosts is the one who wars for you. சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்கிறார்? You know what he says? அமலேக்கு உன்னை வழிமறித்து நிற்கிறான். The Amalekite is laying wait for you. உனக்காக யுத்தம் பண்ணுகிற சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். The Lord God who fights the battle for you says, உன்னை வழிமறிக்கிறவன் தான் அமலேக்கு. This Amalekite is the one who is obstructing your way. நீ எகிப்திலிருந்து கிளம்பி வந்திருக்கிறாய். You have proceeded out of Egypt. கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய். You are going towards Canaan. நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தது நல்லதுதான். It is good that you have started from Egypt. நீ கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறாய். You are going towards Canaan. அதென்ன கானான்? What is that Canaan? அதான் பரம கானான், சியோன், புதிய எருசலேம். That is the heavenly Canaan, Zion and New Jerusalem. சியோன் கோபுரம் ஒளி வீசிடும் நகர். அந்த புதிய எருசலேமே, சியோனை நோக்கி நீ பரலோக யாத்திரை செய்து கொண்டிருக்கிறாய். எகிப்திலிருந்து நீ புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறாய். போற வழியில இந்த அமலேக் என்ன செய்கிறான்? அப்படியே வழி மறிச்சு நிக்கிறான்.
You are starting from the land of Egypt, going through the wilderness towards Mount Zion and New Jerusalem, but Amalekite is in the way, obstructing your path. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ முன்னேறி செல்ல முடியாதபடி தடை பண்ணுகிறவன் தான் இந்த அமலேக்கு. It is the Amalekite who is hindering you so that you cannot proceed or move forward in your spiritual life. ஒரு விசுவாசி சொல்றாரு, A believer said, பிரதர் நான் நல்லா ஜெபம் பண்ண தான் நினைக்கிறேன், ஆனால என்னால ஜெபிக்க முடியல. Brother, I want to pray a lot, but I am not able to do that. உன்னை அமலேக்கு வழிமறித்து நிற்கிறான். The Amalekite is obstructing your path. பிரதர் 4 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்க தான் நினைக்கிறேன், ஆனா 4 மணிக்கு எந்திரிக்க முடியல. Brother, I want to wake up at 4 a.m. and pray, but it is not possible for me. அமலேக்கு வழிமறித்து நிற்கிறான். நீ தடை செய்து நீ முன்னேறி போக கூடாதபடிக்கு குறுக்க வழியில நின்னு வரி மறிக்கிறவன் தான் இந்த அமலேக்கு. The Amalekite is obstructing your way. He is preventing you from pressing forward in your spiritual life. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறாய். You desire to proceed in your spiritual life. கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். You have this urge and desire to live a life pleasing to God. பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். You have this urge and desire to live a holy life. பரிசுத்தவான்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று விரும்புகிறாய். You desire to obey the sons of God. சபை கூடி வருவதில் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாய். You would like to participate in all the gathering together of the church. நல்ல உபவாசம் எடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறாய். You desire to fast and pray. கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய். You want to do all the ministries for God. ஆனால் But ஒரு அமலேக்கு வழிமறித்து தடை செய்து நிற்கிறான். there is an Amalekite obstructing your path. பாளையத்தில் பின்வருகிற பலவீனரை வெட்டும்படியாக அந்த அமலேக்கு வழிமறித்து நிற்கிறவன் உன்னை வெட்டி போடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. Be careful so that this Amalekite does not smite you who are among the weak and weary at the hindmost part of the camp. ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியவில்லையே என்கிற ஆதங்கம் உனக்குள்ள இருக்கிறதா? அந்த ஆதங்கத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை வழிமறித்து நிற்கிற அமலேக்கு தான் காரணம். Do you have a deep pain, a deep groaning in you so that you cannot live a holy life or a spiritual life? The reason is the Amalekite who is obstructing your path. நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும்னு தான் நினைக்கிறேன், என்னால முடியல. வழிமறிச்சு நிற்கிற அமலேக்கு நீ மேற்கொள்வாயாக. Oh, you want to overcome and you want to go press forward in your spiritual life. For that you have to slay the Amalekite who is the way. மூன்றாவது, இந்த அமலேக்கை குறித்து பாவி என்று சொல்லி இருக்கிறது. The Amalekite is called a sinner. அதே 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. இப்போதும் கர்த்தர் நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து destroy the sinners, the Amalekites. அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து utterly destroy the sinners, the Amalekites. அப்ப அமலேக்கியர் பாவிகள். The Amalekites are sinners. உன்னை எப்படியாயிலும் பாவம் செய்ய வைக்கணும், அதான் அந்த அமலேக்குடைய வேலை. It is his only drive and desire to somehow make you commit sin. பாளையத்தில் பின்வருகிற பலவீனரை இந்த அமலேக்கு வெட்டி போட்டால் அவனை போல இவர்களும் பாவம் செய்து விடுவார்கள். If the Amalekite were to cut off all the people at the hindmost part, then they will also become sinners like him. பைபிள் என்ன சொல்லிருக்கு தெரியுமா? You know what is written in the word of God? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். He that commits sin is of the devil. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். He that commits sin is a slave to sin. பாவத்தின் சம்பளம் மரணம். The wages of sin is death. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். The soul that commits sin will die. 6 அடி உயரமுள்ள மனுஷன் 1/2 இன்ச் சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறான். A 6 feet tall man is under the bondage of half inch cigarette. உன்னை பாவம் செய்ய வைக்கிற வல்லமைதான் அந்த அமலேக்கின் வல்லமை. It is the power of the Amalekite that causes you to commit sin. பிரதர் தெரியாம தப்பி தவறி இந்த பாவத்தை செஞ்சிட்டேன். Brother, not knowing, without my own intention, I have committed this sin. உன்னை பாவம் செய்ய வைத்தவன் தான் அந்த அமலேக்கு. ஏனால் அவனுக்கு பேர் பாவி. It is the power of the Amalekite that made you sin because he is a sinner himself. சமயங்கள் கிடைக்கும், சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், சூழ்நிலை அமையும், ஆனா நீ பாவம் செய்ய கூடாது. There will be opportunities, chances, situations for you to commit sin, but still you should refrain from them. பாவம் செய்கிறதற்கு சமயங்கள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் கிடைத்தாலும் பாவம் செய்யாமல் நீ ஜீவிக்கிறாயா? அப்படினால் நீ அமலேக்கை நீ ஜெயித்திருக்கிறாய். Even when there is an opportune time for you to commit sin, if you are still being able to overcome that power and live a holy life, then you have overcome the Amalekite. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே முன்னேறி நீ கானானுக்கு போகாதபடி வழிமறித்து நிற்கிறவன் இந்த அமலேக்கு. This Amalekite is the one who is obstructing your spiritual life so that you cannot progress in your spiritual life. உன்னை பாவம் செய்ய வைக்கிற வல்லமைதான் இந்த அமலேக்கு. It is the power of the Amalekite that is making you commit sin. நல்ல கவனிங்க, சவுல்ட்ட ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? You know what the Lord says unto Saul? இந்த அமலேக்கு மேல தயவு செய்து நீ இரக்கம் வச்சிராத. Do not show any pity upon the Amalekite. வாசிங்கள், அந்த அமலேக்கியர் மேல் நீ இரக்கம் வைக்காமல். 3ஆம் வசனம் படிங்கள்.
இப்பொழுது நீ போய் அமலேக்கை மலங்கடித்து அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வையாமல் அவன் மேல இரக்கம் வச்சிராதே. Do not spare them at all. மோசமான ஆளு. He is a very wicked man. இரக்கம் வச்ச தொலைஞ்ச. If you spare him, you are dead. அவன்தான் வழி மறிக்கிறவன். Because he will obstruct the way. அவன்தான் பாவி. He is a sinner. அவன் தேவனுக்கு பயப்படாதவன். Does not fear God. அவன் மேல இரக்க வச்சனா one chapter close. If you spare him, your chapter will be closed. நடந்துச்சா? Did that happen? அப்படியே நடந்தது. பாருங்க, சவுல் இரக்க வச்சு முற்றிலுமா சங்கரிக்காம கொஞ்சத்தை தப்ப வச்சுட்டான். கடைசியில அமலேக்கினுடைய கையிலேயே சவுல் செத்து போயிட்டான். Saul showed pity upon Amalekites and he spared a few. He did not utterly destroy them. So finally he was killed by an Amalekite. ஆண்டவர் சொன்னாரு, அமலேக்கு மேல இரக்கம் வைக்காத, முற்றிலுமாக சங்கரித்து விட வேண்டும். The Lord said you should utterly destroy the Amalekite. Do not spare any of them. வாசிங்க. அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்க வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய். You should destroy all the Amalekites, the men, the women, the infant, the suckling, ox and camels. என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened? சவுல் அமலேக்கியர்ல 8-9 வசனம் படிச்சு பார்க்கும்போது Verse 9. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகள் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமாகிய சகல வஸ்துக்களை முற்றிலும் அழித்து போட்டார். But Saul and the people spared Agag and the best of the sheep and the oxen and the fatlings and the lambs, all that was good. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. He did not wholeheartedly obey the word of God. அமலேக்கியரை முற்றிலுமாக சங்கரிக்க சொன்னார். The Lord had asked him to utterly destroy the Amalekites. ஆனால் இந்த அமலேக்கியர் மேல இரக்க வச்சு சங்கரிக்காம விட்டுட்டான். But he showed pity on them and did not destroy them completely. என்ன நடந்துச்சு? You know what happened? சவுல் பெலிஸ்தரோட செஞ்ச யுத்தத்துல அந்த வில்வீரரால மிகவும் காயப்பட்ட போது தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து சொல்றான், என்னை நீ குத்தி போடுன்னு சொல்றான். ஆயுததாரி பயந்துட்டு நான் குத்தி போட மாட்டேன்றான். உடனே சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல அவன் விழுந்து போறான். பட்டயத்தை நட்டு அந்த பட்டயத்தில் அவன் விழுந்து போகும்போது அவனுக்கு உயிர் போகல. நல்லா கவனிங்க, பைபிள் உள்ள சம்பவத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன், நல்லா கவனமா கேளுங்க. பட்டயத்தை நட்டு சவுல் அது மேல விழுந்து போறான். விழுந்து போகும்போது அவனுக்கு உயிர் போக மாட்டேங்குது. அந்த நேரத்தில் தற்செயலா ஒரு வாலிபன் வர்றான். அந்த வாலிபனை பார்த்து இந்த சவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? என் உயிர் போக மாட்டேங்குது, ரொம்ப வேதனையா இருக்கு, தயவுசெய்து என்னை குத்தி போடுன்றாரு. உடனே அவன் என்ன செய்யறான், இவர் பட்டயத்தை நட்டதுல விழுந்துட்டாரு, இவர் நீ பிழைக்க மாட்டாரு. அதனால அவன் கையில இருக்கிற என்ன செஞ்சான், வாசிங்க, நீங்க நல்ல தெளிவா படிக்கணும்னா 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து படிங்க. அந்த வாலிபன், நான் தற்செயல கில்போவா மலைக்கு போனேன், அப்பொழுது இதோ சவுல் தம்முடைய ஈட்டியின் மேல் சாய்ந்து கொண்டிருந்தான். ரதங்களும் குதிரை வீரரும் அவரை தொடர்ந்து நெருக்கினார்கள். அவர் திரும்பி பார்த்து என்னை கண்டு கூப்பிட்டார். அதற்கு நான் இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், நீர் யார் என்று என்னை கேட்டார். நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். அவர் என்னை நோக்கி, நீ என் அண்டையில் கிட்ட வந்து நின்று என்னை கொன்று போடு, என் பிராணன் முழுவதும் இன்னும் போகாததினால் எனக்கு வேதனையா இருக்கிறது என்றார். அப்பொழுது நான் அவர் விழுந்த பின்பு பிழைக்க மாட்டார் என்று நிச்சயித்து அவர் அண்டையில் போய் நின்று அவரை கொன்று போட்டேன். அவர் அண்டையில போய் நின்று நான் அவரை கொன்று போட்டேன். அந்த கொன்று போட்டவன் யார் தெரியுமா? You know who slew Saul? அவனுடைய ஆயுததாரி இல்ல, it is not his armor bearer. தற்செயலா போன ஒரு வாலிபன், அவன் அமலேக்கியன். Amalekite who went Mount Gilboa by chance. எந்த அமலேக்கியனை அழிச்சு போடுன்னு ஆண்டவர் சொன்னாரோ அந்த அமலேக்கியனை இவன் தப்ப விட்டதுனால கடைசியில் அந்த அமலேக்கியன் கையிலே இவனுக்கு சாவு. The same Amalekite whom he was supposed to destroy because he did not obey the word of God, he was slain by the same Amalekite. சத்தியம் புரிஞ்சுச்சா? எந்த பாவத்தை நீ கண்சாடையா விட்டுட்டு அந்த பாவத்தை செய்யறியோ அந்த பாவமே உன்னை கொண்டு போட்டுரும். The sin about which you are careless, which you are not forsaking, that same sin will slay you. நீங்க இருக்கிற ரூம்க்குள்ள ஒரு நல்ல பாம்பு வந்துருச்சு. Let's say there is a king cobra that has entered into your room.
சரி பாவம் அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு நீங்க படுத்து தூங்குவீங்களா? Will you sleep saying let it take a rest for some time? பாவம் ஒரு பாம்பு போல. Sin is like a snake. முதல்ல அதை அடிச்சு தூக்கி வெளியே போடு. First of all, smite it and slay it and throw it away. நீ பாவத்தோட விளையாடி கொண்டிருந்தால், If you are playing with sin, நீ பாவத்தை கண்சாடையாக விட்டால், if you are winking at sin, கொன்று போடு. that sin will destroy you. ஒருத்தன் கொளக்கரையில போயிட்டே இருக்கான். The man is going by the way. அந்த கொளக்கரையில நின்னு பார்க்கும்போது அந்த நதியில கருப்பா ஒண்ணு தெரியுது. And when he is seeing in the floods, there is a black thing. சரி அது ஒரு நல்ல பேக்கா இருக்கு மாதிரி இருக்கும் போலன்னு சொல்லிட்டு போய் அந்த பேக் எடுக்க போறான். He thinks that it might be a good bag. அத போய் பிடிக்கும் போது தான் தெரியுது அது ஒரு கரடி. When he went to catch hold of it, he knew that it is a bear. சும்மா விடுமா கரடி? Will the bear leave him? அது அவனை பிடிச்சு இழுத்து க்ளோஸ் பண்ணிடுச்சு. So it drew him and slew him. பாவத்தை போய் பிடிக்க போனால் அந்த பாவம் உன்னை பிடித்து கொன்று போட்டு விடும். If you try to catch hold of sin, that sin will slay you. அமலேக்கியர் பாவிகள். Amalekites are sinners. பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. பாவத்து மேல இரக்கம் பாராட்ட கூடாது. Do not compromise with sin. Don't show any pity towards sin. பாவம் செய்கிற அந்த வல்லமை, அமலேக்கின் வல்லமை, இந்த பாவத்தை இன்னைக்கு விட்டுருவோம், நாளைக்கு விட்டுருவோம், மெதுவா விட்டுருவோம், அதோட இரக்கம் பாராட்டாத. Don't play with sin. Don't play with sin. Don't think within yourself, I will forsake this sin today or tomorrow or after some time. அதான் ஆண்டவர் சொல்றாரு, முற்றிலுமாக சங்கரித்து போடு. This is why the Lord says, you utterly destroy the Amalekite. முற்றிலுமாக சங்கரித்து போடு. Utterly destroy the Amalekite. அவன் வழிமறிக்கிறவன். He is the one who obstructs the way. தேவனுக்கு பயப்படாதவன். Does not fear God. அவன் பாவம் செய்கிறவன். He is a sinner. இறக்க வச்சு தப்ப விட்டதுனால கடைசியில சவுல் அமலேக்கின் கையிலே செத்து போயிட்டான். Because he showed pity on the Amalekites, the King Saul was slain by an Amalekite. பின்மாற்றக்காரர்களுக்கு என்ன சம்பவிக்கிறது? So what happens to the backsliders? பாளையத்திலே பின்வருகிற பலவீனர்களை இந்த அமலேக்கின் வல்லமை மடங்கடித்து வெட்டி அவர்களை நாசம் பண்ணுகிறது. It is the power of the Amalekite that destroys and wastes away the people who come at the hindmost part of the camp. நான்காவது ஒரு குறிப்பு சொல்கிறேன். Fourthly, இந்த அமலேக்கு தேவனுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக கிரியை செய்கிறவன். This Amalekite is the one who works against the throne of God. யாத்திராகமம் 17:16 படிங்கள். Exodus 17:16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால், அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியினால், because the hand of the Amalekite was against the throne of God. அமலேக்குடைய கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருக்கிறது. The hand of the Amalekite is against the throne of God. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சிங்காசனம் யாருக்கு? The throne of God belongs to whom? சத்தமா சொல்லுங்க. ஜெயம் கொண்டவர்களுக்கு தான் சிங்காசனம். To the overcomers. அப்ப சிங்காசனத்துக்கு விரோதமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? So if he is warring against the throne, what does that mean? உன்னுடைய ஜெய ஜீவித்துக்கு விரோதமாய் போராடுகிற வல்லமை. It is the power that is working against your life of victory. உன்னுடைய வாழ்க்கையில தோல்வி மேல தோல்வி வருதா? Are you facing defeat after defeat? அது அமலேக்கு கொண்டு வருகிற வல்லமை. It is the consequence of the Amalekite. ஏனென்றால் அவன் சிங்காசனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவன். Because he is warring against the throne of God. அப்படி என்றால் உன்னுடைய ஜெய ஜீவித்துக்கு விரோதமாய் ஒரு வல்லமை போராடி கொண்டே இருக்கிறது. So there is a power that is working against your overcoming life. இப்ப நீங்க சொல்றீங்க, பிரதர் நான் ஜெய ஜீவியம் செய்யணும் தான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. அப்ப அமலேக்கு தான் உன்னை சிங்காசனத்துக்கு போக விடாதபடி தடை பண்ணும்படி உன்னுடைய ஜெய ஜீவியத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறான். You have a strong urge to live an overcoming life, but you're not able to do that. It is because the Amalekite who's hindering you and protesting against your spiritual life. ஜெயங்கொள்ளுவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட உட்காரும்படிக்கு நான் அருள் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Him that overcometh will I grant to sit with me on my throne, says the Lord. ஜெயங்கொண்டவர்களுக்கு சிங்காசனம், ஆனால் அந்த சிங்காசனத்துக்கு போக விடாதபடி தடை செய்கிற அந்த அமலேக்கின் வல்லமை, நீ அதை கண்டுபிடித்து ஜெயிக்க வேண்டும். The overcomers will have the throne of God, but you have to identify the Amalekite that is hindering you from entering into that place. யாரெல்லாம் பாளையத்தில் பின் வருகிறார்களோ, those who are coming in the back side of the camp, அந்த பலவீனர்களை இந்த அமலேக்கு வெட்டி போடுகிறான். The weak, they will be slain by the Amalekite. அமலேக்கு வெட்டி போடுகிறான் என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of the Amalekite slaying them? அவர்களுக்கு தெய்வ பயம் இல்லாமல் போகிறது. He does not have the fear of God. அவன் வழிமறிக்கும் போது இவர்களும் முன்னேறி போகாமல் அப்படியே தடை செய்து அப்படியே நின்று போகிறார்கள். When he obstructs the way, they are also not able to press forward.
ஆவிக்குரிய ஜீவிதத்திலே வளர்கிறதில்லை, முன்னேறி போகிறதில்லை, அப்படியே ஸ்டாக் ஆகி அப்படி நின்னு போகிறார்கள். They cannot press forward in the spiritual life, they get stagnant. அவர்களை பாவிகள், அதனால அந்த அமலேக்கு உங்களை பாவம் செய்ய வைக்கிறான். They are sinners and the Amalekite is making them commit sin. உன்னுடைய ஜெய ஜீவியத்தை தடை செய்து உன்னை தோல்வியின் மேல தோல்விக்குள்ள கொண்டு போகிறான். He is obstructing our spiritual life and making you enter into defeat after defeat. தெய்வ பயம் இல்லாதவர்கள், those who don't have the fear of God, ஆவிக்குரிய ஜீவிதத்திலே முன்னேற்றம் இல்லாதவர்கள், no progress in their spiritual life, பாவம் செய்கிறவர்கள், those who commit sin, தோல்வியான வாழ்க்கையை செய்கிறவர்கள், those who live a life of defeat, இதான் அமலேக்கினால் வெட்டப்பட்டவர்கள். these are the ones who were slain by the Amalekite. இவர்கள் தான் பாளையத்திலே பின் வருகிறவர்கள். And they are the ones who come at the backside of the camp. இவர்கள் தான் பலவீனர்கள், they are the weak. இந்த பின்மாற்றக்காரர்கள், these backsliders, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. they cannot enter into the kingdom of God. சரி, பின்மாற்றக்காரர்கள் எங்க போவாங்க? Where will all the backsliders go? புறம்பான இருளுக்கு தான் போவார்கள். They will go into the outer darkness. பின்மாற்றக்காரர்களுக்கு இடம் புறம்பான இருள், outer darkness. The place of the backsliders is outer darkness. கர்த்தர் உன்னை புறம்பான இருளுக்கு என்று உன்னை நியமிக்கவில்லை. The Lord has not chosen you for outer darkness. உன்னை கர்த்தர் சியோனுக்கு என்று புதிய எருசலேமுக்கு என்று உன்னை The அழைத்திருக்கிறார். Lord has called you for Zion and New Jerusalem. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே பின்மாற்றக்காரனாய் இருப்பது தேவ சித்தம் அல்ல. It is not the will of God that you should live a backslidden life. யார் பின்மாற்றக்காரர்கள் என்று முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன். I've already told you who are backsliders. இரண்டாவது, பின்மாற்ற வரும்போது அமலேக்கு என்ன செய்கிறான், என்ன சம்பவிக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். Secondly, I've already told you what the Amalekite does to bring backsliding in your life. ஹalleluya. இப்பொழுது மூன்றாவது கண்ணோட்டம், Thirdly, பின்மாற்றத்தை நாம் ஜெயிப்பது எப்படி? how do we overcome this backsliding? இந்த அமலேக்கை ஜெயிப்பது எப்படி? How do you overcome the Amalekite? யாத்திராகம புத்தகத்தில் வாசிக்கும்போது In the book of Exodus, மோசே தன்னுடைய கைகளை தூக்கி ஏறெடுத்து நிற்கிறான். we see that Moses lifted up both his hands towards heaven. அப்பொழுது அமலேக்கியர்கள் தோற்கடிக்கப்பட்டு போனார்கள். And the Amalekites were completely destroyed before the Israelites. 17ஆம் அதிகாரம் வாசிங்கள் 11ஆம் வசனம். Verse 11 of Exodus chapter 17. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள், அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசே தன்னுடைய கையை உயர்த்தி இருக்கும்போது அமலேக்கு ஜெயிக்க முடியல. When Moses had his two hands held up, Amalekite could not prevail. கைகளை இப்படி தாழ விட்ட உடனே அமலேக்கு ஜெயிச்சிட்டான். But once he let his two hands go down, Amalekite prevailed. இது எதை காண்பிக்கிறது? What does it show? அமலேக்கை ஜெயிப்பதற்கு நம்முடைய கைகள் எப்போது உயர்த்தப்பட வேண்டும். Our hands should be lifted up so that we can overcome the Amalekite at all time. தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுல் சொல்கிறார், Writing at Timothy, St. Paul says, உங்களுடைய பரிசுத்தமான கைகளை எல்லா இடங்களிலும் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். lifting up holy hands and praying always. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கும்போது 1 Timothy chapter 2 verse உங்களுடைய 8. பரிசுத்தமான கைகளை எல்லா இடங்களிலும் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். Lifting up holy hands and praying. 2:8. அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். பரிசுத்தமான கைகளை எல்லா இடங்களிலே உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். Lifting up holy hands and praying everywhere. அமலேக்கை ஜெயிக்கணுமா? You want to overcome the Amalekite? அமலேக்கை மேற்கொள்ளணுமா? Do you want to overcome and destroy the Amalekite? பின்மாற்றத்தை ஜெயிக்கணுமா? Do you want to overcome the backsliding state? கைகளை நீ உயர்த்த வேண்டும். Lift up your hands. ஆனால் அந்த கைகள் எப்படி இருக்க வேண்டுமோ? What should be the status of the hands? அது பரிசுத்தமான கைகளா இருக்க வேண்டும். Oh, it should be holy hands. அது பரிசுத்தமான கைகளா இருக்க வேண்டும். They should be holy hands. ஹalleluya. இப்ப நீங்க செக் பண்ணுங்க எல்லாரும். Let us all check. ஒரு தற்பரிசோதனை செய்யுங்க. உங்க கைகள் பரிசுத்தமா இருக்குதா? Is your hand holy? இந்த கைகள்ல அசுத்தம் இருக்கிறதா? Is there sin in this hand? இந்த கையில பரிசுத்தம் இருக்கிறதா? Is this hand holy? உங்களுடைய கைகள் அக்கிரமம் செய்கிற கைகளா? Are these hands doing iniquity? இந்த கைகள் அநியாயம் செய்கிற கைகளா? Are these hands doing unrighteousness? இந்த கைகள் மற்றவங்களை அடிக்கிற கைகளா இருக்குதா? Are these hands smiting others? இந்த கைகள் எப்படிப்பட்ட கைகளா இருக்கிறது? What sort of hands are these? சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். Oh, he that hath clean hands shall increase more and more. ஹalleluya. இந்த கையில நீ வட்டி வாங்க கூடாது. You should not take bribes in this hand. இந்த கையில நீ வட்டி வாங்க கூடாது. You should not take any usury in this hands. இந்த கையில நீ டவுரி வாங்க கூடாது. You should not take dowry in this hand. இந்த கையில நீ லாட்டரி சீட்டு வாங்க கூடாது. You should not take a lottery sheet in this hand. இந்த கையில நீ லஞ்சம் வாங்க கூடாது. You should not take any bribe in this hand. இந்த கையில நீ கடன் வாங்க கூடாது. You should not take any debt in this hand. இந்த கை ரத்தம் சிந்த கூடாது. These hands should not shed blood. இந்த கை மற்றவங்களை குற்றம் சாட்ட கூடாது. This hand should not find fault with others.
இந்த கை அநியாயம் செய்யக்கூடாது. This hand should not do unrighteousness. இந்த கை மாம்சீகமான பாவங்களை செய்யக்கூடாது. This hand should not do carnal sins. இந்த கையில தான் எல்லா பாவங்களையும் மக்கள் செய்கிறார்கள். With these hands people do all kinds of sins. இந்த கையில தான் மக்கள் பாவங்களை செய்து துணிகரமாய் கர்த்தருக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். People do presumptuous sins against the Lord with these hands and live a life that is against God. பேலியாளின் மனுஷனாகிய ஒரு துன்மார்க்கன் தன் விரல்களால் செய்கை காட்டி ஆகடியம் பண்ணுகிறானா, விரல்கள்ல பேசுறானா. The son of Belial, he talketh with his fingers. அப்ப விரல்கள்ல பாவம் செய்கிறார்கள். They are committing sin with their fingers. பேலியாளின் மகனாகிய ஒரு துன்மார்க்கன் சைகை காட்டி தன் விரல்களால் போதனை செய்கிறான், விரல்லே பேசிட்டு இருக்கிறான். He is talking with his fingers, மாம்சீகமான பாவங்களை செய்கிறவர்கள், doing all kinds of carnal sins. ஏசாயால படிக்கிறோம், விரல் நீட்டுதலை உன்னை விட்டு அகற்று. விரல் நீட்டுறதுன்னா என்ன? மற்றவங்களை குற்றம் சொல்றது. In Isaiah we read, we should not point the finger to find fault with others. நீ சரியில்லை அப்படி நீங்க ஒரு விரலை நீட்டிங்கன்னா அடுத்து 4 விரல் உன்னைய நோக்கி பாக்குது. இப்படி நிக்கிறீங்களே, இந்த ஃபிங்கர் இப்படி ஒரு கையை நீட்டும் போது மத்த 4 பாருங்க உங்களை திருப்பி பாக்குது. If you point one finger and others, all the other 4 are pointing towards you. சரியில்லைன்னு ஒரு ஆளை பார்த்து நீங்க குற்றம் சாட்டுனீங்கன்னா ஒரு விரலை நீட்டும் போது மத்த 4 விரல் உங்களை பார்த்து நீ சரியில்லைன்னு உங்களை பார்த்து சொல்லுது. If you point one finger at others, all the other 4 fingers will say you are not right. மற்றவர்களை குற்றப்படுத்துறோமா? Are we finding fault with others? குற்றம் சாட்டுகிற கை நமக்கு இருக்குதா? Are we having hands that find fault with others? மனுஷனுடைய துன்மார்க்கனுடைய கை மாம்சீகமான பாவங்களை செய்கிற கையா இருக்குதா? Is these hands doing carnal sins? ஆபேலை கொலை செய்த காயினுடைய கையில இரத்தம் இருந்தது. உன்னுடைய கையில இரத்தம் பழிவாங்குற கையா இருக்குதா? The hands of Cain had the blood of Abel. Are your hands full of vengeance? ஏமாத்தி பொய் சொல்லி சம்பாதிச்சு அநியாயமா சம்பாதிச்ச பொருள் உன் கையில இருக்குதா? அந்த பணம் இருக்குதா? Do you have money that you've got by unjust means? சோம்பேறியுடைய கைகள் வேலை செய்ய சம்மதிக்காததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். Because the hands of the wicked does not want to work, his desire will slay him. உன்னுடைய கை சோம்பேறியுடைய கையா இருக்குதா? Are you having the hands of a slothful man? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். Proverbs 21. சோம்பேறியுடைய கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். Because the slothful man does not want to work, his desire will slay him. 21:25. 21:25. சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். உன்னுடைய கை சோம்பேறியுடைய கையா இருக்குதா? Is your hand the hand of a slothful? பழி வாங்குற கையா இருக்குதா? Is there a hand that takes vengeance? ரத்தம் சிந்துற கையா இருக்குதா? Are these hands trying to shed blood? மற்றவர்களை அடித்து துன்புறுத்துற கையா இருக்குதா? Hands that smite others to destroy them? லஞ்சம், டௌரி, கடன், வட்டி, லாட்டரி இதெல்லாம் வாங்குற கையா இருக்குதா? Are these hands trying to take bribes and lottery and debts? அநியாயமா சம்பாதிச்சு பணம் வாங்குற கையா இருக்குதா? Are you earning through unjust means? மாம்ச இச்சைகளை நிறைவேற்றும்படியாக உன்னுடைய கையை நீ பிரயோஜனப்படுத்துறியா? Are you using your hands to fulfill your carnal lusts? இந்த கைகள் பரிசுத்தமான கைகளாய் நீ உயர்த்தினால், oh, if you lift up your hands as holy hands, அமலேக்கை நீ ஜெயிக்கலாம். then you will overcome the Amalekites. ஹalleluya. அதனால தான் ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல படிக்கிற உங்கள் கைகளை கழுவி சுத்திகரியுங்கள். Which is why you read in Isaiah chapter 1, you have to wash and cleanse your hands. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து படியுங்கள். Isaiah chapter 1 verse 15. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்க கைகளை விரிச்சு நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் நான் கேட்கவே மாட்டேன். காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய கைகள் இரத்தத்தால் நிறைந்திருக்கிறது. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் நான் கேட்கவே மாட்டேன். காரணம் என்ன? உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு, தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். ஹalleluya. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். கைகளின் கிரியை கர்த்தர் பார்க்கிறார். The Lord is looking at the work of your hands. தாவீது அழகா ஒரு வசனம் சொல்றான், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக கர்த்தர் எனக்கு சரி கட்டினார். Very beautifully David says, the Lord has helped me according to the cleanness of my hands. சங்கீதம் 18:24 சொல்றான், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். In Psalm 28 we see that the Lord has rewarded me according to the cleanness of my hands. 18:27. 18:27. ஆகையால் கர்த்தர் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார். தம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற என் கைகளின் சுத்தம் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். உங்க கை எப்படி இருக்குன்னு. இந்த கையில நீங்க பாவம் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் சரியா தண்டனை கொடுப்பார். If the Lord looks at the hands and according to the cleanness of your hands the Lord reward you. If there is sin, he will punish you.
அதுக்கு பைபிள்ல ஏதாவது ஆதாரம் இருக்கா? Brother, is there example in the Word of ஆதாரம் God? சொல்லட்டா? Can I give you an example? திருப்புங்க 1 ராஜாக்களுக்கு வாங்க. Come to 1 Kings. ஒரு ராஜா Okay. தேவனுடைய மனுஷனை பார்த்து பிடிங்கள்னு சொல்றான். கையை நீட்டின கையை அப்படியே மரத்து போச்சு. He stretched out his hand unto a man of God and said, catch hold of him. Immediately his hands, they withered away. கையில பாவம் செஞ்சா கையிலே நியாய தீர்ப்பு. Committed sin with the hand and there is judgment in that hand. 1 ராஜாக்கள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 Kings 13:4. வெத்தீலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாக யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மறுத்து போயிற்று. நடந்தது என்ன தெரியுமா? You know what happened? அந்த யெரொபெயாம் ராஜாவுடைய கை நீட்டின கை அப்படி நீட்ட மாதிரியே இருக்குது, மறக்க முடியல. The hand of King Jeroboam which was stretched forth, it was withered away. He could not bring it back to him. அந்த தேவனுடைய மனுஷனை பிடியுங்கள், he said, அப்படி சொல்லி கையை நீட்றான். he stretched out his hand saying, catch hold of that man of God. என்ன நடந்துச்சு தெரியுமா? You know what happened? அப்படியே நீட்ட மணிக்கே தான் இருக்குது. That hand is just stretched out like that. தேவனுடைய மனுஷன் பார்க்கறான். Man of God is saying, ஐயோ என்னை பிடிங்கள்னு சொல்லி இவன் கையை நீட்டிட்டு இவன் கையை மடக்க முடியாம போச்சே. oh, he wanted to catch me but his hand is withered away. ராஜாக்கு பயம் வந்துருச்சு. But the king was afraid. இப்ப அதே தேவனுடைய மனுஷன்ட்ட கேக்குறான், என் கை முன்னால இருக்க மாதிரி திரும்ப மடக்கணும், தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க. And he besought the man of God that the Lord might heal him. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன்போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது என் கையை தயவு செய்து திரும்ப மடக்கணும் ராஜாவே. ராஜா வந்து இப்ப கேக்குறான் அந்த தேவனுடைய மனுஷன்ட்ட, உம்மை பிடிங்கன்னு சொல்லி கையை நீட்டினேன், மறக்க முடியல, மறந்து போச்சு, இப்ப தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க, என் கையை மடக்கணும். உடனே அந்த தேவனுடைய மனுஷன், அதெல்லாம் முடியாது, நீ கையை நீட்ட சொன்னேல, உனக்கு அப்படித்தான் அப்படி சொன்னானா தேவனுடைய மனுஷன் என்ன செய்தான்? ஆண்டவரே இறங்குங்கப்பா, அவனை மன்னிங்க சுவாமி, இந்த ராஜா தெரியாம செஞ்சுட்டான், இந்த கையை திரும்ப அவன் மடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. முன்போல் இருக்கும்படி அவன் விண்ணப்பம் பண்ணினான். உடனே கர்த்தர் அவன் கையை மடக்கிறதுக்கு உதவி செய்தார். படிங்க. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. அல்லேலூயா. பாத்தீங்களா, கையில பாவம் செஞ்சா கையிலே நியாய தீர்ப்பு வரும். If you commit sin with your hand, then you will face judgment in that hand. அதனால தான் யோபின் புத்தகத்துல படிக்கிறோம், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். Which is why we read in the book of Job, he that hath clean hands shall increase greatly. 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Chapter 17 verse 9. He that hath clean hands shall be waxed stronger and stronger. நீதிமான் தன் வழியை உறுதியாய் பிடிப்பான், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். எல்லாரும் இந்த வசனத்தை சொல்லுங்கள், சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். இன்னும் சத்தமா சொல்லுங்க, சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. உங்க கை மட்டும் சுத்தமா இருந்துச்சுன்னா உங்க பிசினஸ், உங்க தொழில், உங்களோட வியாபாரம், உங்களுடைய கடை எல்லாம் அமோகமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். If your hands are clean, then the Lord will bless your business, your job, your shop, and he will bring greatness upon it. படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்க கையை சுத்தமா இருந்துச்சுன்னா நீங்க தான் காலேஜ் ஃபர்ஸ்ட், நீங்க தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். Children who study, if you are able to keep your hands clean, then you will be college first. இந்த கையில தயவு செய்து பாவம் செய்யாதீங்க. Please don't commit sin with your hands. இந்த கையை நீங்க சிலுவையில அறைஞ்சிருங்க. You crucify this hand on the cross. ஏன்னா இந்த கையில தான் எல்லா பாவத்தையும் மனிதர்கள் செய்றாங்க. Because men are committing all sorts of sins with this hand. ஒரு மனுஷனை குற்றம் சாட்டுறது இந்த கைதான். This is the hand that finds fault with another man. பழிவாங்க துடிக்கிறது இந்த கைதான். The hand that is running to shed blood. ஒரு மனுஷனை கொலை செய்யறது இந்த கையில தான். The hands that want to kill another man. இந்த கையில தான் பரிதானம் வாங்குறாங்க. Taking bribes. இந்த கையில தான் அசுத்தமான காரியங்களை செய்றாங்க. Doing all sorts of abominations. இந்த கையில தான் மாம்சீகமான பாவங்களை செய்றாங்க. Fulfilling all carnal lusts. இந்த கையை மட்டும் சிலுவையில அறைஞ்சிருங்க. You crucify these hands. உங்க கைகளை நீ உயர்த்து. Lift up your hands. அது என்ன கைகள்? What are those hands? பரிசுத்தமான கைகள். Oh, those are holy hands. பரிசுத்தமான கைகளை உயர்த்து. Lift up holy hands. அமலேக்கை நீ ஜெயிப்பாய். And you will win over the Amalekite. அமலேக்கை நீ ஜெயிக்க வேண்டுமா? You want to destroy the Amalekite. மோசே போல உன்னுடைய கைகளை நீ உயர்த்துவாயாக. Like Moses, you lift up both your hands. மோசே போல உன்னுடைய கைகளை உயர்த்துவாயாக. Like Moses, you lift up both your hands. பரிசுத்தமான கைகளை உயர்த்தினால், when you lift up holy hands, அமலேக்கை நீ ஜெயிப்பாய். you will win over the Amalekite. இல்ல கையை அப்படியே நீ தாழ விட்டுட்டேன்னு வெச்சுக்க. But if you let these hands stoop down, நீ டவுரி வாங்கிட்டு, லஞ்சம் வாங்கிட்டு, கடன் வாங்கிட்டு, வட்டி வாங்கிட்டு, லாட்டரி சீட்டு வாங்கிட்டு, ஏமாத்தி, பொய் சொல்லி, அநியாயம் பண்ணி, சம்பளம் வாங்கிட்டு, சம்பாதிச்சுட்டு
நீ உண்மை இல்லாம இருந்துட்டு, நீ அடுத்தவங்களை குறை சொல்லிட்டு, கோல் சொல்லிக்கிட்டு, குற்றப்படுத்திக்கிட்டு, பழி வாங்கிட்டு, கொலை செஞ்சுட்டு, பகை வச்சுக்கிட்டு, மாம்சீகமான பாவங்களை செஞ்சுக்கிட்டு கரப்பட்டு போயிருந்துச்சுன்னா, உன் கை கரப்பட்டு போயிருந்துச்சுன்னா, நீ அமலேக்கை ஜெயிக்க முடியாது. மோசே போல உன்னுடைய பரிசுத்தமான கைகளை எல்லா இடங்களிலும் உயர்த்தி ஜெபம் பண்ணு. If your hands are stained, then you cannot have a holy life. But like Moses, you lift up both your hands and praise God. யோபு கண்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொண்டான். Job made a covenant with his eyes. சொன்னான், நான் என் கண்ணோட உடன்படிக்கை பண்ணியிருக்கேன், எப்படி ஒரு கண்ணியில் நான் நினைப்பாய் இருப்பது எப்படி? I've made a covenant with my eyes. How can I look upon a maid? நாம் கையோடு உடன்படிக்கை பண்ணுவோம். Let us make a covenant with our hands. இந்த கையிலே நீ பாவம் செய்ய மாட்டே. I will not commit sin with these hands. கரங்களை நீங்கள் உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்கள். Lift up your hands. ஆண்டவரே, நான் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி நான் இனிமேல் எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ணுவேன். Lord, I will lift up holy hands and pray all the time. நான் சொல்றேன், நீங்க கைகளை மட்டும் நீங்க பரிசுத்தமா வச்சுக்கங்க. உங்களை இந்த தேசத்துல ஆண்டவர் உயர்த்தி கனமணி ஆசீர்வதிக்கிறான்னு அப்புறம் நீங்க என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுங்க. I challenge you, if you keep your hands clean, then the Lord will bless you in this entire land. படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், நீங்க கைகளை பரிசுத்தமா வச்சுக்கங்க. நீங்க தான் காலேஜ் ஃபர்ஸ்ட், ஸ்கூல் ஃபர்ஸ்ட். Under the children who study, I say, if you keep your hands clean, you will be the college first and the school first. பூமியிலுள்ள சகல ஜாதியிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். The Lord will keep you most blessed among all the generations of the land. சகல ஜாதிகளிலும் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். The Lord will make you great in praise and glory above all the nations of this land. அமலேக்கை நீ ஜெயித்து விட்டால், if you overcome the Amalekite, உனக்கு தான் எல்லா ஆசீர்வாதமும். all blessings are upon you. எங்க வசனம் இருக்கு? Where is the verse? ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். He that overcometh shall inherit all things. சத்தமா அந்த வசனத்தை சொல்லுங்க. ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டு தந்துருவார். The Lord will give you all blessings. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். Worldly blessings will come seeking. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். Spiritual blessings will also come seeking. அமலேக்கை ஜெயிக்கிற ஒரு நபரா இருந்தால், if you are a man who overcomes the Amalekite, இந்த பின்மாற்றத்தின் வல்லமையை நீ ஜெயித்து விட்டால், if you overcome this backslidden state, பரிசுத்தமான கைகளை உயர்த்தி நீ ஜெபித்து விட்டால், if you lift up holy hands and pray, எல்லாவற்றையும் சுதந்தரிப்பாய். you will inherit all things. பின்மாற்றக்காரன் யாருன்னு சொன்னேன்? I've told you who are the backsliders. பின்மாற்ற வரும்போது அமலேக்கு எவ்விதமாய் கிரியை செய்கிறான் என்று சொன்னேன். I've told you what sort of a life Amalekite would live if there's backsliding. மூன்றாவது கண்ணோட்டத்தில் இந்த அமலேக்கு எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறேன். Thirdly, I've also told you how you can overcome the Amalekite. நம்ம எல்லாரும் ஏகோபித்து ஆவியில நிறைஞ்சு இந்த அமலேக்கின் வல்லமை இன்னைக்கு சங்கரிக்க போகிறோம். Today we're going to get filled with the anointing of the Holy Spirit and destroy the power of the Amalekite. அமலேக்கின் வல்லமை கிரியை செய்யக்கூடாது. The power of the Amalekite should not work in this church. நல்ல விளங்கிக்கங்க, இந்த பின்மாற்றம்ன்றது ஒரு வியாதி. Backsliding is a disease. ஒரு வியாதி வந்துருச்சுன்னு வெச்சுக்கங்களே, if there is a disease, அதுக்கு உடனே ஒரு பரிகாரம் பண்ணி அந்த வியாதியை சரீரத்தை விட்டு நம்ம துரத்துறோம் இல்லையா? immediately you should treat it and send it away from your life. பரவாயில்லை, இந்த வியாதி என் சரீரத்திலே கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு சொல்லுவோமா? Will you allow the disease to stay in your life? உங்களுக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா உடனே என்ன செய்றீங்க? If there is a sickness for you, what will you do? வியாதி அடிச்சு துரத்தணும் எப்படியாவது. Somehow or the other you have to destroy that power of sickness. ஆசைப்படுறீங்களா இல்லையா? Do you desire that? அதுபோல தான் பின்மாற்றம்ன்றது ஒரு வியாதி. In the same way, backsliding is a disease. அதுக்கு வசனம் சொல்லவா? I like to give you a verse. ஓசியா 14:4 ஆண்டு சொல்வார், I will heal their backsliding. அவருடைய பின்மாற்றத்தை நான் குணமாக்குவேன். In Hosea chapter 14 verse 4, the Lord says, I will heal their backsliding. அவருடைய சீர்கேட்டை குணமாக்குவேன் தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து I will heal their backsliding. In English it is written, I will heal their backsliding. தமிழ்ல இங்கிலீஷ்லயும் படிங்க. ஓசியா 14ஆம் அதிகாரம் எத்தனாவது வசனம்? 4ஆவது வசனம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. இங்கிலீஷ்ல படிமா. I will heal their backsliding, I will love them freely, for mine anger is turned away from him. நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். I will heal their backsliding. இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. நான் அவருடைய பின்மாற்றத்தை, I will heal their backsliding. அவருடைய பின்மாற்றத்தை குணமாக்குவேன். Very beautifully written in English that the Lord will heal the backsliding. இந்த வாக்குத்தத்தத்துல கை வைங்க. You keep your hand on this promise. நீங்க நிறைய பேர் நீங்க சொல்லலாம், பிரதர் மிந்தி நல்ல ஜெபம் பண்ணி ஆவிக்குரியத்துல முன்னேறி சென்னேன், நல்ல அபிஷேகத்துல இருந்தேன், இப்ப அப்படியே நாளாக நான் பின்மாற்றத்துல போயிட்டேன். Many of you can say, oh, I lived a very good vehement life for the Lord, but now I've become cold. காரணம் என்ன தெரியுமா? You know why? உன்னை அமலேக்கு மடங்கடித்திருக்கிறான். The Amalekite has destroyed you. பின்வருகிற பலவீனனாய் இருந்தபடினா, because you are weak among the backs, வெட்டி போட்டிருக்கிறான். he has destroyed you. ஆனால் இந்த அமலேக்கை நீ இன்றைக்கு சங்கரிக்க வேண்டும். But today you have to destroy the Amalekite. கெட்டு போக பின்வாங்குறவனாக அல்ல, not as a man that draws back the perdition, ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவனாய் நீ முன்னேறி செல்ல வேண்டும். but believe
believing for the salvation of your soul? எத்தனை பேர் நான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறி செல்ல வேண்டும் என்று How விரும்புகிறீர்கள்? many of you have this burning desire to go forward in your spiritual life? நீங்க நல்லா நினைச்சுக்கங்க, கூட்டங்களுக்கு வர முடியல, ஜெபத்துக்கு வர முடியல அப்படின்னா நல்லா விளங்கிக்கங்க, நீங்க காரணம் இல்ல, அந்த அமலேக்கு தான் தடை பண்ணிட்டு இருக்கான், வழி மறிச்சிருக்கான். If you are not able to come for the meetings at the press, it is not your mistake, but it is the power of Amalekite that is obstructing you. நான் உங்க கண்ணெல்லாம் திறந்து விடுறேன். I like to open your eyes of understanding. நீங்க வந்து கூட்டத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்க எல்லாம் நல்லவங்க தான். You desire to come for the meetings, you are good. ஆனா வழி மறிச்சு நிக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் அமலேக்கு. But it is the Amalekite that is obstructing you in the way. உன்னை பாவம் செய்ய வைக்கிறான் பாத்தியா, அவன் தான் அமலேக்கு. He is the one who is making you sin, that is the Amalekite. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உன்னை விட்டு எடுத்து போட வைக்கிறான் பாத்தியா, அவன் தான் அமலேக்கு. The one that destroys the fear of God from your eyes, that is Amalekite. சிங்காசனத்துக்கு போக விடாதபடி ஜெய ஜீவியத்தை தடை செய்யறான் பாத்தியா, அவன் தான் அமலேக்கு. He is the Amalekite that is obstructing you from entering into the throne of God and reaching into the throne of Canaan. சும்மா விட கூடாது. Oh, you should not allow this Amalekite to live. மேல இறக்க வைக்க கூடாது. You should not spare him. இவனை முற்றிலுமாய் சங்கரிக்க வேண்டும். Oh, you have to wholly destroy him. நீ ஜெயித்தால், if you overcome the Amalekite, நீ பின்மாற்றத்தின் வல்லமையை ஜெயிப்பாய். you will overcome the power of backsliding in your life. சிங்காசனத்தை சுதந்தரிப்பாய். You will inherit the throne of God. இன்றைக்கு இந்த சபையில் இருக்கிற பின்மாற்றத்தின் ஆவியை கர்த்தர் வெளியே தள்ளுகிறார். The Lord is destroying the power of backsliding that is working against this church today. இந்த சபையில கிரியை செய்கிற பின்மாற்றத்தின் வல்லமை, the power of backsliding that is working in this church, இயேசுவின் நாமத்திலே வெளியே போகட்டும். in the name of Jesus, let it get out. பின்மாற்றத்தின் ஆவி இந்த சபையை விட்டு வெளியே போவதாக. Let the power of backsliding get out of this church now. திருப்தியாக ஆவிக்குரிய ஜீவிதத்தில் காணப்படுகிறீர்களா? Are you satisfied in your spiritual life? உங்களுடைய வழிகளிலே திருப்தியா இருக்கிறீர்களா? Are you satisfied in your ways? உங்களுடைய இருதயத்திலே எகிப்துக்கு திரும்பி இருக்கிறீர்களா? Are you turned back to Egypt in your heart? மனம் திரும்புங்கள். Oh, today you repent. ஆலயத்திலே பின்வருகிறவனாக அல்ல, not as the man who draws in the backside, ஆலயத்திலே முன்னேறி செல்ல வேண்டும். but you have to go forward in the camp. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு கிருபை தர போகிறார். Today the Lord is giving you a grace. கண்களை மூடி முழங்கால் படியிடுங்கள். Let us all close our eyes and be on our knees. கர்த்தர் உன்னோடு போராடுகிற அமலேக்கின் வல்லமையை சங்கரிக்கும்படியாய் உனக்கு உதவி செய்ய போகிறார். The Lord is going to help you to destroy the power of the Amalekite that is working against your life. அமலேக்கை கண்டு நீ பயப்பட வேண்டாம். You don't have to be afraid of the Amalekite. எல்லாருக்கும் ஒரு வசனம் தரேன். I like to give you all a verse. கை வச்சு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let us all keep our hands on that and praise God. என்னாகம புத்தகம், the book of Numbers. எல்லாரும் கையில பைபிள் எடுங்க. Let us all take the சொன்ன வசனத்தை படிங்க. read this verse. படிச்சு எல்லாரும் சத்தமா கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. And let us all praise God for some time. 24ஆம் அதிகாரம், chapter 24. என்னாகமம் 24ஆம் அதிகாரம், Numbers 24, 20ஆம் வசனம். verse 20. மேலும் அவன் அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, அமலேக்கு முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான் என்றான். அமலேக்கை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து பிலேயாம் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அமலேக்கு முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான். Amalek is the first of the nations, but his latter end shall be that he shall perish forever. நான் இதை சொல்லும்போது நீங்கள் எல்லாரும் ஆமென் என்று சொல்ல வேண்டும். அமலேக்கு முந்தி எழும்பினவன், ஆனாலும் அவன் முடிவிலே முற்றிலும் நாசமாவான். ஆமென். எல்லாரும் இந்த வசனத்துல கை வையுங்கள். Let us all keep our hands on நாசமாக்கின அமலேக்கு, the Amalekite that spoiled your life, அவன் முற்றிலுமாக நாசமாக போகிறான். he will be completely destroyed and he will perish. நாசமாவான் என்பது ஆண்டவருடைய வசனம். It is the word of God that he will perish. உன்னை தடை செய்த வல்லமை, the power that obstructed you, உன்னை வழிமறித்த வல்லமை, the power that was in your way, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேறி போக முடியாதபடி கிரியை செய்த அமலேக்கின் வல்லமை, the power of the Amalekite that did not allow you to press forward in your spiritual life, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை உன்னை விட்டு எடுத்து போட்ட வல்லமை, the power of the Amalekite that took away the fear of God from your life, உன்னை பாவம் செய்ய வைத்த வல்லமை, the power of the Amalekite that made you sin. இன்றைக்கு கர்த்தர் அதை சங்கரிக்க போகிறார். Today the Lord is going to destroy that power. கர்த்தருடைய கை அந்த அமலேக்குக்கு விரோதமாக இருக்கிறது. The hand of the Lord is against the Amalekite. நீயும் அவரோடு கூட சேர்ந்து கொள்வாயாக. You also join together with him. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண போகிறார். Oh, the Lord is going to fight for you. கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். The Lord of hosts has come down. ஆண்டவர் முற்றிலுமாக இந்த அமலேக்கை நாசம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். The Lord has promised that he will entirely, completely destroy the Amalekite. முழங்கால் படிட்டு சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பியுங்கள். Let us all be on our knees and praise God. உங்களுடைய பரிசுத்த கைகளை உயர்த்தி கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Lift up holy hands and praise God. நீங்கள் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கும்போது, when you start to praise God, அமலேக்கு இன்றைக்கே அழிக்கப்பட போகிறார். today that Amalekite is being destroyed. உன்னை மேற்கொள்வதில்லை. Oh, the Amalekite will not rise up against you anymore. உன்னுடைய கைகள் பரிசுத்தமான கைகளாய் மாறட்டும். Let your hands become holy hands. இனி இந்த கைகள் அசுத்தமான கைகள் அல்ல. These hands are not unholy anymore. இந்த கைகள் பரிசுத்தமான கைகள். These hands are holy hands. எல்லா இடங்களிலும் உயர்த்தி ஜெபம் பண்ணு. Oh, lift up holy hands
hands in all places and praise God. சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். Oh, you praise God with a loud voice. சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். Praise God with a loud voice. அமலேக்கின் வல்லமை அழிகிறது. The power of the Amalekite is being destroyed. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். The Lord is fighting for you. அமலேக்கு முற்றிலும் சங்கரிக்கப்பட போகிறார். The Amalekite is going to be entirely destroyed. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஜெயம் தருகிறார். The Lord of hosts is giving you victory. இந்த பின்மாற்றத்தின் வல்லமை உன்னை விட்டு அகன்று போகிறது. This power of backsliding is being destroyed from your life. உன்னுடைய கைகளை நீ உயர்த்தும் போது When you lift up your hands, அமலேக்கை நீ மேற்கொள்ளுகிறாய். you will overcome the Amalekite. பரிசுத்த கைகளை உயர்த்து. You lift up holy hands. பரலோகம் அதை பார்க்கட்டும். Let heaven see those hands. இன்னைக்கு கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். The Lord is fighting for you today. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமாக. May the Lord grant you the victory. அமலேக்கு முடிவிலே முற்றிலும் சங்கரமாவார். The Amalekite will perish in the end. இனி நீ பின்மாற்றக்காரன் அல்ல. You are no more a backslider. ஆத்துமா ஈடேற விசுவாசித்து முன்னேறி செல்லுகிறார். Oh, believe for the salvation of the soul and press forward. இனி அமலேக்கு உன்னை வழிமறிக்க முடியாது. Amalekite cannot come in your way. இனி அவன் உன்னை பாவம் செய்ய வைக்க முடியாது. He will not make you commit sin. இனி அவன் தேவ பயத்தை உன்னை விட்டு எடுத்து போட முடியாது. He will never put away the fear of God from your life. அவன் உன்னுடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாது. He cannot walk against the throne of God. அவன் உனக்கு தோல்வியை கொண்டு வர முடியாது. He cannot bring you defeat. கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருகிறார். The Lord is granting victory for you. நீ ஜெயிக்கிறாய். You will overcome the Amalekite. பின்மாற்றத்தின் வல்லமையை நீ ஜெயிக்கிறாய். You are overcoming the power of backsliding. சிங்காசனத்தை கர்த்தர் உனக்கு சோதரிக்க செய்ய போகிறார். Lord is giving you the throne of சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். He that hath clean hands shall become stronger and stronger. கைகள் பரிசுத்தமான கைகளாய் உயர்த்தப்படட்டும். May your hands become clean hands. இதோ கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். Today the Lord is doing a wonder and miracle for அமலேக்கு you. இன்றோடு அழிக்கப்படுகிறார். Today the Lord is putting an end to the Amalekite. அவனுக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. He has no more power over you. ஜெயம் ஜெயம் என்று ஆர்ப்பரிப்பாயாக. Victory, victory, shout with victory. சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்கள். You praise God with a loud இந்த voice. சத்தம் போதாது. This sound is not enough. இன்னும் சத்தமாக. Oh, louder and louder and louder. அடுக்கும்படியாக சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். Shout praises so that the entire place might shake. ஆர்ப்பரியுங்கள். Rejoice and shout. கர்த்தர் உனக்கு இன்றைக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை தருகிறார். Today the Lord is fighting for you to give you the victory. அமலேக்கின் வல்லமை முற்றிலும் The சங்கரிக்கப்படுகிறது. power of the Amalekite is entirely being destroyed. ஸ்தோத்திரம் 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 சிடபரக 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 சிடிபிரி கரபக சிடா ஓ ரபலக ஷரபலக சிடா எனக சிடபக சிடபக சிடா ஹalleluya ஹalleluya ஜெயிப்பவன் யாவையும் சுதந்தரிப்பான் என்றே ஜெயித்து சிலுவையில் சாத்தனை முற்றும் ஜெயிப்பவன் யாவையும்